கடந்த ஒரு வாரம் 22ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை கடந்த மாதம் ஒரு 7-8 நாட்களில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்த நிலையில் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என்றாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ஏழை எளியவர்களுக்கு அவர்களின் உணவுக்கு உத்தரவாதம் என்கின்ற வகையில் ஒரு 5,98,200 பேருக்கு உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறையின் சார்பில் 2029 மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களும் நடத்தப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் மக்களை மீட்டெடுப்பதற்கு 103 படகுகள் தயார் நிலையில் இருக்கிறது. சென்னை மாநகராட்சியின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு 36 படகுகளை மாநகராட்சியே சொந்தமாக வாங்கியும் வைத்திருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் 16 சட்டமன்ற தொகுதிகளும் அதாவது 200 வார்டுகளுக்கும் உட்பட்ட இடங்களில் 160 எண்ணிக்கையில் 100 HP மோட்டார்கள் தயார் நிலையில் இருக்கிறது. 550 டிராக்டர்களில் பொருத்தப்பட்ட பம்புகளும் 1496 பல்வேறு திறன் கொண்ட மோட்டார்களும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பெருநகர மாநகராட்சி பகுதிகளில் மழைக்காலங்களில் மிகப்பெரிய அளவிலான காற்று பாதிப்புகளின் போது விழுகிற மரங்களை அகற்றுவதற்கு ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திரங்கள் 15 ஹைட்ராலிக் ஏணிகள் 2 224 டெலஸ்கோபிக் மர அறுவை இயந்திரங்களும் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இருக்கிற 22 சுரங்கப்பாதைகளிலும் 30 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பொழிந்தும் கூட ஒரு இடத்திலும் அந்த போக்குவரத்துக்கு நிறுத்தப்படவில்லை. அந்த அளவுக்கு எல்லா சுரங்கப்பாதைகளிலும் அதிக திறன் கொண்ட மோட்டார் இயந்திரங்கள் வைக்கப்பட்டு உடனடியாக அந்த தண்ணீர் இறைக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் மழைக்கால பணிகளை செய்வதற்கு ஏறத்தாழ 22,000 நபர்கள் பணியிலும் அமர்த்தப்பட்டு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் நேரடியாக கள ஆய்வையும் மேற்கொண்டு எந்தவிதமான பாதிப்பும் எதிர்காலத்தில் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதாலே தொடர்ந்து கள ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இல்ல அதான் உங்களுக்கு தெரியும், அந்த கணேசபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்நார் ஓடு போட்ட வீடுகள் இருக்கிற ஒரு சின்ன குடிசை பகுதி. அதுல சின்ன சாலையே ஒரு 4 அடி 5 அடி அகலத்திற்கான ஒரு சாலை. அங்க வேற பெரிய ட்ரெயின் கட்டுறதுக்கும் வசதி இல்லை, வழி இல்லை. இந்த ட்ரெயின் கட்டினாலும் வேற எதிரில் இருக்கிற சேமியஸ் சாலைக்கோ மூப்பனார் பாலத்தை தாண்டி எதிரில் இருக்கிற ரோடுக்கோ போய் அதை கட் பண்ணி போனாலும் அந்த லெவல் பர்மிட் பண்ணாதுங்கிறதால மோட்டரை வச்சு அப்பப்போ இறைச்சிடுறாங்க. இப்போ இந்த போட் கிளப்புகளோட பாத்தீங்கன்னா அந்த மழைக்கு எப்போ எல்லா மழைக்கும் தண்ணி நிற்கும். இந்த கடந்த மாதம் இந்த ஒரு வாரம் பெய்த மழையில் அந்த தண்ணி நிக்கல. அது காரணம் அங்க ட்ரெயினும் கட்டியிருக்கிறாங்க, ஒரு 100 HP மோட்டரையும் தயார் நிலையில் வச்சிருக்கிறாங்க. என்னமா இல்ல சேமியஸ் சாலையில நிக்கிறது இல்ல. அதாவது மழை வரும்போது ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தண்ணி நிக்கலன்னா அதுக்கு பேர் மழையே இல்லை. அதாவது குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர மழை இந்த ஓரிரு மணி நேரங்களிலேயே இப்ப இங்க பேசின கவுன்சிலர்ஸ் எல்லாம் கூட பேசினாங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலர் பேசுறதை கேட்டீங்க, காங்கிரஸ் கட்சியின் கவுன்சிலர் பேசுறதை கேட்டீங்க, திமுக கவுன்சிலர் பேசுறதை விட்டுருங்க. அவங்க 2 பேரும் பேசுறது எவ்வளவு நிறைவா பேசியிருக்கிறாங்க. அப்ப பணிகள் எந்த அளவுக்கு நிறைவா நடந்திருக்குங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில நீங்க ஆய்வு மேற்கொண்டீங்க. 3 அமைச்சர்களும் நடந்து வரும்போது முன்னாடி ஒருத்தர் வாட்டர் பாட்டில் பெனாயில் வச்சு நெரிச்சிட்டு போனாரு. அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அது என்ன காரணம், அது எதுக்காக அப்படி பண்ணாங்க? நான் கவனிக்க மேற்கொண்டு செய்தியாளர் சந்திப்புக்கு வரக்குள்ள முன்னாடி ஒருத்தர் வாட்டர் பாட்டில் பெனாயில் வச்சுட்டு 2 பேர் சுவர் மேலையும் தரையிலையும் எங்க மேல இருக்கிற அக்கறையில இருக்கும். அந்த வீடியோ காலையில இருந்து இல்ல எங்க மேல இருக்கிற அக்கறையில பண்ணிருப்பாரு. திருவிழா அவதூறு திருவிழாவா மாறி விஜய் சொல்லிருக்காரு.